13ஐ நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறுகிறீர்கள். குறைந்தபட்சம் அதற்கு நீங்கள் முன்மொழிகின்ற விடயங்கள் எதுவாக இருக்கின்றது? நீங்கள் ஒற்றையாட்சியை எதிர்க்கிறீர்கள். இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அரசியல் கொள்கை ஏது? அவர்கள் முன்மொழிகின்ற திட்டங்கள் வரைவுகள் ஏது? மிக பொருத்தமான ஒரு சிறப்பான கேள்வி. இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தை இப்போ நாங்கள் நிறைவேற்றும் கொண்டு கேட்க அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கால 33க்கும் மேற்பட்ட தீர்ப்புகள் இன்றைக்கு இருக்குது இந்த அதிகாரம் சம்பந்தமாக. அங்கே உச்சநீதிமன்றம் தீர்த்த வழக்குகள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் கொண்டு வரைக்கு 87ஆம் ஆண்டு இந்த அரசியலமைப்பை மாகாணங்களுக்கு அதிகாரங்கள் இல்லாத வகையில் தான் அவர்கள் கொண்டு வர விரும்பி இருக்கிறார்கள். அதால தான் சிங்கள பௌத்த தேசம் விரும்பின வகையில், ஸ்ரீலங்கா தேசம் விரும்பின வகையில் 100% அது அமுல்படுத்தப்பட்டிருக்கு. ஏனென்றா நாங்கள்லாம் சொல்லுகிறோம் அதில் அதிகாரம் ஏதோ இருக்குண்டு. நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய்கள் அது சொல்லுது வியாக்கியானம் செய்து இல்லை என்று சொன்னால், அவர்கள் 87ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த அதிகார பகிர்வு அந்த தீர்வு யோசனையில் அவர்கள் எந்த அதிகாரங்களையும் கொடுக்க தயாராக இருக்கவில்லை என்பதுதான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற அந்த வியாக்கியானம். இன்று மட்டும் இருக்கிற பிரச்சனையும், இன்றைக்கு ஒரு இனம் அளிக்கப்பட்டிருக்குன்னா இந்த யுத்தம் நடந்த 2009ஆம் ஆண்டு முடியக்குள்ளே இவங்களுக்கு இந்த மாகாண சபையும் இந்த ஆட்சி அதிகாரங்கள் இருந்த ஒரு சபை எங்கள்கிட்ட இருந்தது. அன்றைக்கு நாங்கள் ஏற்கையில் வடக்கு மாகாண சபை 13ஆம் ஆண்டு தான் முதல் ஆரம்பிக்குது. ஆனால் கிழக்கு மாகாணத்தில் ஒரு மாகாண சபை உருவாக்கப்பட்டு விட்டது. பிள்ளையான் என்ற தலைமையில் முதலாவது மாகாண சபை அங்கே உருவாக்கப்படுது. ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணத்தை பிரித்ததுக்கு பிறகு 2006ஆம் ஆண்டு ஜேவிபி இதே ஜேவிபி கொண்டு போய் பிரித்ததுக்கு பிறகு